தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக தன்னோட ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வழக்கமாக இருந்தாலும் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்க எல்லோரும் வருவது எந்த இடமா இருந்தாலும், கேப்டனோட படம் கோயம்புத்தூரில் எடுக்கிறாங்க, அங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு தெரிஞ்சால் போதும், அந்த இடத்துக்கு திருநெல்வேலியாக இருந்தாலும் கன்னியாகுமரி எந்த ஊரில் இருந்தாலும் ட்ரெயினோ பஸ்லேயோ ஏறி வேகமாக வந்துடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அங்கே வந்தாங்கன்னா எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கேருந்து எங்கேயோ இருந்து நம்மளை ரசிக்கிறதுக்கு வந்திருக்கிற தொண்டனுக்கு கேப்டன் விஜயகாந்த் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவார். 1000 பேரோ 2000 பேர் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கூட இருந்து உரையாடி ஃபோட்டோலாம் எடுத்து பேசி பழகிட்டு தான் கேப்டன் விஜயகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தே கிளம்புவார். மற்றபடி அந்த ஷாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ரசிகர்களை சந்தித்து ஃபோட்டோ எடுத்து அவங்க கூட பேசுகிறது, நல்ல ஒரு பண்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இன்றும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி தான் வாழ்ந்ததுக்கு உதாரணம். சில பேர்கள் கேப்டனை பார்த்து பொறாமையிலேயும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தான தர்மம். இருந்தாலும் வெள்ளற்ற